ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது பாண்டியனை செந்திலும் சரி கதிரும் சரி என்னெல்லாம் கேட்கணுமோ அந்த அளவுக்கு கேட்டுட்டாங்க. அதே சமயம் நம்ம கோமதியுமே பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் எப்போவுமே உங்கள் பின்னாடியே தான் வரணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நாங்கள் கேட்கணும், இல்லைனா உங்களுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எங்கள் எல்லாரையுமே பிடிக்கும், பாசம் இருக்கும். அப்படி உங்கள் பேச்சை மீறி ஏதாவது நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கோவம் உச்சந்தலைக்கு ஏறிடும். இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கையை ஏன் தான் அந்த கடவுள் எனக்கு படைச்சு கொடுத்தானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பாண்டியனை என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்கக்கூடாதோ அத்தனையுமே கேட்டுடுறாங்க. பாண்டியன் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க. பாண்டியன் கோவக்காரர் தான், அதே சமயம் தன்னோட பேச்சை வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான். ஆனால் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறின மனுஷன் வீட்டில் உள்ளவங்களுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம பாண்டியன் சம்பாதிக்கிறாரே தவிர யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிள்ளைங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் குழந்தைங்களுக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைக்காகவும் தான் நம்ம பாண்டியன் இப்போ வரைக்குமே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ பாண்டியன் எல்லாருக்குமே கெட்டவராக தான் தெரிகிறாரு. பாண்டியன் ரொம்பவே நொந்து போயிடுறாரு. இப்போது இங்கே இது செந்தில் இருந்துட்டு அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க, நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டால் அப்போ தான் நாங்கள் எல்லாருமே நல்லவங்க, இல்லைனா நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்காதவங்க, அடங்காதவங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பேரை சூட்டிடுவீங்க. இதானே உங்கள் புத்தியே, ஏதாவது ஒன்றுத்த பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் சொல்லி காட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகவும் நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்து, போதும் நிறுத்துடா, சும்மா நான் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்னை சுயநலவாதின்னு சொல்ல வரீங்களா? அப்போது நான் குடும்பத்துக்காக உழைக்கவே இல்லையா? இப்போ வரைக்குமே நான் குடும்பத்துக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் நான் நல்லது செய்யாத மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உனக்கு 10 லட்ச ரூபாய் நான் கொடுக்கல வேலை வாங்கினதுக்கு? டே கதிரு, உனக்கும் தானே கொடுத்தேன், லோன் வாங்கி கொடுத்தனா இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த இந்த அளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இவ்வளோ தூரம் பேசுகிற உங்களுக்கு நான் எதுக்காக நல்லது செய்யணும்? எனக்குன்னு இனிமேல் யாருமே கிடையாது. இங்கே பாருடா, உனக்கு கவர்மெண்ட் வேலைக்காக 10 லட்ச ரூபா உனக்கு கொடுத்தேன்ல, அந்த 10 லட்ச ரூபா எண்ணி எண்ணி 2 மாதத்தில் நீ கொடுத்துடணும். டே கதிரு, உனக்கும் தாண்டா, 2 மாதத்தில் மட்டும் நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி, இப்படி பாண்டியன் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஸோ இங்கே நம்ம கதிர் தான் பயங்கர ஷாக் ஆகுறாரு. உடனே பாண்டியன் முன்னாடி வந்து நின்று, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பணம் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் கால்லையோ இல்லை கையிலையோ விழுந்து நான் கெஞ்ச கிடையாது. நீங்களா பணம் கொடுக்குறேன், ஏதாவது லோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன் வந்தீங்க. ஆனாலுமே அது எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ண தான் செஞ்சேன். ஆனால் நான் வாங்கி கொடுத்தே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு என் கூட வந்து லோனை வாங்கி கொடுத்தீங்க. நான் உங்களை கேட்டேன்னா, உங்ககிட்ட நான் 10 லட்ச ரூபா கேட்டேன்னா நீங்களா தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதுல்ல நான் கொடுத்தேன்னு. அப்போயே நீங்கள் எல்லாருமா என்ன சேர்ந்து சுயநலவாதின்னு சொல்கிறீங்க. குடும்பத்துக்காகவும் யாருக்காகவும் நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே. சும்மா அது இதுன்னு பேசி வளன்னு சண்டை இழுக்க வேண்டாம். நீங்கள் 2 பேரும் 2 மாதத்தில் பணத்தை எடுத்து வைக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு, இது உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? பெத்த பிள்ளைங்கக்கிட்டேயே இப்படி பேசுகிறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா? ச்சே, உங்களை போய் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள், என்ன சொல்லணும், என்னை செருப்பால் நானே அடிச்சுக்கணும். உங்களுக்காக என் குடும்பத்தவே நான் எதிர்த்து இருந்தேன். 30 வருஷமாக என் அம்மாக்கிட்டேயும் என் அண்ணனுங்கிட்டேயும் பேசாமல் இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. நீங்கள் ஒரு மனுஷன் வேணுன்றதுக்காக தானே நான் எல்லாரையுமே எதிர்த்து நின்னேன். ஆனால் கடைசியில் இன்னைக்கு ஒரே ஒரு சொட்டு கூட என் மேலே உங்களுக்கு பாசம் கிடையாது. நான் காணாமல் போயிட்டு எனக்கு எதுவும் ஆனாலுமே பரவாயில்லை, ஒரு கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினச்சா எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டதுனால நீ ரொம்ப அருவெறுப்பாக ஃபீல் பண்ணுற போல, வேணும்னா இப்போ இன்னொரு கல்யாணம் போய் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதியும் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. சி, இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருதோ? ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, கொஞ்ச நாள் உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்
நாள் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே என் பிள்ளைங்க, என் பொண்டாட்டின்னு எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லாருமே ஒரு சுயநலவாதியாக தானே இருக்கீங்க. எல்லாருமே அவங்கவுங்க காரியம் நடக்கணும், அவங்கவுங்க வேலை நடக்கணுன்ற வரைக்கும் என் காலை பிடிச்சிங்க. இப்போது எல்லாருமா சேர்ந்து என்னை உதறி தள்ளுறீங்க. நான் யாருக்காகவும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காட்டுறீங்க. அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே. உங்களுக்காக நான் உழைச்சி சம்பாதிச்சு கொட்டுனது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே. இன்னைக்கு ஒரு பையன் கூட நான் நல்லவன், எங்கள் குடும்பத்துக்காக தான் அப்பா ஓடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கிறப்போ யாருக்கிட்டேயும் எனக்கு நல்ல பேர் வேண்டாம், தேவையில்லாமல் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. டே கதிரு, டே பாடுறா செந்தில், 2 பேரும் உன் அப்பா பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கடா, அவர் ஏதோ கோவத்தில் அப்படி உளறிட்டாரு அப்படின்னு சொல்லவும் எங்கள் செந்தில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அவர் காசை நான் நாளைக்கே கொண்டு வந்து தூக்கி அவர் முகத்திலே விட்டேறிறேன், எனக்கு அவர்களோட காசு ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, எங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்குங்க, ஏதோ அதாவது மாமா கொஞ்சம் கோவத்தில் இருந்ததுனால எல்லாரையுமே வெடுக்குன்னு பேசிட்டாரு, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், மீனா நடு போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க எங்கள் செந்தில். கதிருக்கு பயங்கர கோவம். இப்போ ராஜி இருந்துட்டு, கதிரு நடந்து எதையும் மனசில் வச்சுக்காது கதிரு, வா நம்ம ரூமுக்கு போவோம். இல்லை ராஜி, இதை நான் இத்தோட விட போகிறது கிடையாது, அவர் பணத்தை கேட்டுட்டார்ல, நான் இனிமே அவர் பணத்தை கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். கதிர், 10 லட்ச ரூபாய்க்கு நீ என்ன பண்ணுவ? யார்கிட்ட போய் நிற்ப? அம்புட்டு பணம் சடான்னு ரெடி பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் மாமா ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டாங்க, அதவே மனசில் வச்சுக்கிட்டு நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இதை எல்லாத்தையுமே மறந்துடு, வா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராஜி, எப்பாடு பட்டாவது என் தலையை அடமானம் வச்சாவது நான் அவருக்கு அவரோட பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன முடிவெடுக்கிறேன்னு மட்டும் பாரு. கண்டிப்பாக நான் எடுக்கிற முடிவால் இந்த வீடியோ நடுங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருடா. உன் அப்பா தான் ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு வேகத்தில் பேசிட்டாங்க அப்படின்னா நீயும் ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவர் ஏதோ அப்படி பேசிட்டாரு, விடுடா அப்படின்னு சொல்லவும், அம்மா இருமா, உன் புருஷன்கிட்ட நான் என்ன பணமாக கேட்டேன்? அவராக தானே வந்தார், அவராக வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார். நான் என்ன அவளுக்கு கால் கையில் விழுந்துனா என்ன? சொந்தமாக தொழில் தொடங்கணும், அதுவும் ஏன் பணத்தை வச்சு நான் தொடங்கணும்னு நினச்சேன். ஆனால் அவராக வந்தார், அவராக வாங்கி கொடுத்தாரு, இன்றைக்கி அவரே கேட்குறாரு. யார்கிட்டையுமே நான் கடங்காரனாக இருக்க விரும்பலை, யார்கிட்ட வேணாலும் இருந்துடலாம், ஆனால் உன் புருஷங்கிட்ட நான் கடங்காரனாக இருக்க சுத்தமாக விரும்பலம்மா. எப்படியாவது நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணி அவர் முகத்தில் விட்டேறிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோவமாக அங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறாங்க. எப்படியாவது பணத்தை உருட்டி பரட்டி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, நான் கதிரை பேசி சமாதானப்படுத்திக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பயங்கரமாக அழுகுறாங்க. என்னடி என்னென்னமோ நடந்து போச்சு, நடக்கக்கூடாதெல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அப்பத்தாவை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம கோமதி. என்னம்மா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? நான் தானே எல்லாருக்கிட்டையுமே சொல்லு, நான் கோவிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு, நான் காணாமல் போயிட்டு தான் சொல்லி எதுக்காக நீ அழுது நாடகம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கோமதி, நீயும் மாப்பிள்ளையும் பேசாமே இருக்கீங்க, எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு கோமதி. போதும் நிறுத்துமா, நீ போட்ட பிளானால் இப்போ பார்த்தியா என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த குடும்பமே 2ஆ சுக்குநூறாக உடைய போகுது. இப்போ உனக்கு சந்தோஷமாம்மா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜு இருந்துட்டு, ஐயோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம கோமதி சொல்கிறாங்க, ஃபோனை மறந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன், நான் கோவிலுக்கு போகிற விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் ராஜி, எல்லார்கிட்டையும் பிள்ளைங்க கிட்டலாம் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா எவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்தியிருக்காங்க, இப்போ அம்மாவால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அவர் 2 பிள்ளைங்கிட்டையும் பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமா பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு போயிருக்காங்க. கதிர் யார்கிட்ட கேட்பான்? அவ்வளோ அம்புட்டு பணத்துக்கு அவன் எங்கே போவான்? ஐயோ எல்லாமே உன்னாலதாம்மா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லைல்ல. இல்லை கோமதி, உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து போதும் நிறுத்துமா, எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாமல் இருந்தாவே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் எங்கள் கோமதி நம்ம அப்பத்தாவை திட்டிடுறாங்க. அப்பத்தாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தன்னோட பொண்ணு அவளோட புருஷன் கூட பேசாமல் இருக்காளே, எப்படியாவது அவங்க 2 பேரையும் பேச வச்சிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கோமதி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எங்கெங்கேயோ போய் ஒரு வழியாக இன்னொரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருச்சு. ஸோ
இப்போது அப்பத்தாவுமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அப்பத்தா நினச்சதும் நடக்கல, அதை விட சண்டை அதிகமாக தான் ஆயிருக்கு. கோமதியுமே ரொம்பவே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம கதிர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ட எல்லார்கிட்டையுமே கேட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே பணம் ரெடியே ஆகலை. அதனால் எங்கள் கதிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்கியிருக்க ஒரு 4-5 காரெல்லாம் வித்துடுறாங்க. ஒரே ஒரு கார் வச்சுட்டு இருக்கிற ஒட்டுமொத்த காரையுமே உடனே விற்றுட்டு பணத்தை கரெக்டாக ஒரு 10 லட்ச ரூபாவை ரெடி பண்ணி ஒரு வழியாக அங்கங்கன்னு கேட்டு பத்தாததுக்கு எல்லாமே அதாவது ரவுண்டாக 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி வீட்டுக்கு வராங்க. நம்ம கதிர் வந்ததுமே ராஜு ஓடி வந்து, கதிர் எங்கே கதிர் போனேன்? உனக்கு நான் கால் பண்ணேன், நீ கால் அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது தெரியுமா, நீ எங்கே போனேன்னு தெரியாமல். ஆனால் ஆமாம் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜி இதில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. கதிர் எப்படி இம்புட்டு பணத்தை நீ ரெடி பண்ண? இம்புட்டு பணம் உனக்கு யார் கொடுத்தாங்க? வட்டிக்கு இது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை கார் நம்ம வாடகைக்கு ஓட்டுறதுக்காக வச்சுருந்தோம்ல, அந்த கார் எல்லாத்தையுமே நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற கதிர்? அந்த கார்லாம் இருந்தால் தானே நம்ம ட்ராவல்ஸை ரெண்ட் பண்ண முடியும். அதை விற்றுட்டா அப்படின்னா எப்படி? எங்கே பாரு ராஜி, நம்ம சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கார் வாங்கிக்கலாம். இவங்களோட பணத்துலலாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நான் உன்னை எப்படி பார்த்துக்கணும், உன்னை எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ராணி மாதிரி உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கதிர் அதெல்லாம் எனக்கு தெரியும் கதிர், ஆனால் எதுக்காக நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து கார் எல்லாத்தையுமே விற்றுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கோவப்படுறாங்க. ஆமா ராஜி, அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. யார் மாமாவா? இன்னும் அவங்க வீட்டுக்கு வரல கதிர் அப்படின்னு சொல்லவும், அப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலையே இங்கே பாண்டியனுமே வந்துடுறாங்க. பாண்டியன் வந்ததுமே இங்கே பாண்டியன் முன்னாடி போயிட்டு நம்ம கதிர் நிற்கிறாங்க. நம்ம கோமதி அரசி எல்லாருமே இங்கே ஹாலுக்கு வந்துடுறாங்க. இப்போது கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் 10 லட்ச ரூபாவை கேட்டிங்கல்ல, நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் நான் பிச்சை எடுத்தாலுமே உங்ககிட்ட வந்து கையேந்த மாட்டேன். ஒரு ரூபா கூட உங்கள் பணம்னு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இம்புட்டு ரோசம் இருக்கா உனக்கு? சரி சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, டே கதிர் எப்படிடா இம்புட்டு பணத்தை ரெடி பண்ண? உடனே ராஜி சொல்கிறாங்க, அத்தை ட்ராவல்ஸுக்காக வாங்கின காரில் எல்லாத்தையுமே கதிர் விற்றுட்ருக்கான். விற்றதை எடுத்து தான் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா வேலை பார்த்து வச்சுருக்கேன்? எதுக்காக நீ அந்த காரெல்லாம் விற்ற? அம்மா நான் சம்பாதிச்சுக்கிறேம்மா, சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாண்டியன் வந்து அப்படியே முணுத்துக்கிறாங்க. ஆமாம் வெட்டி வீராப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கதிருக்கு இது கேட்டுருது. இங்கே பாருங்கள், வெட்டி வீராப்போ ஏதோ ஒரு வீராப்போ, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ராஜி நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ராஜிக்கும் சரி கோமதிக்கும் சரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. உடனே ராஜு இருந்துட்டு, கதிர் என்ன இதெல்லாம், போ ராஜி ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு, டே கதிர் என்னடா இதெல்லாம், ஏண்டா எதுக்காகடா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லவும், வேற என்னம்மா பண்ண முடியும்? நான் இந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு தான் அவமானம். இவர் கட்டின வீட்டில், இவர் சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாவா சேர்த்து வச்சு கட்டின வீட்டில் கண்டிப்பாக நான் இருக்கவே மாட்டேன். யாரோட கஷ்டமும் உழைப்பும் எனக்கு வேண்டவே வேண்டாமா. நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படியாவது நான் வீடு காருன்னு எல்லாத்தையுமே வாங்குவோமா. ராஜி என்னை நம்பி நீ வருவல்ல? ஐயோ கதிர் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அத்தை மாமாலாம் விட்டுட்டு எப்படி நம்ம தனியாக போக முடியும்? இல்லை கதிர் இது ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு. கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஓ அப்போது உனக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி தானே? நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை சாப்பாடு போட மாட்டேன்னு நினைக்கிறியா? ஐயோ கதிர் அப்படியெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்லாத. என் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா என் கூட வா, இல்லைனா நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே கோமதி இருந்துட்டு, டே கதிர் ஏண்டா ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கொஞ்சம் பொறுமையாக இருக்கியாண்டா. போயிட்டு சடன்னு காரெல்லாம் விற்று பணத்தை கொண்டு வந்துட்டேன். இப்போது வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற? இல்லை இல்லை கண்டிப்பாக நான் உன்னை அனுப்பவே மாட்டேன். ஏற்கனவே பழனியும் செந்திலும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இருக்கிறது நீயும் சரவணனும் தான். இப்போ நீங்களும் போயிட்டீங்க அப்படின்னா நான் என்னடா பண்ணுவேன்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அம்மா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக தாம்மா இருக்குது. வேணும்னா நீ என் கூடவே வந்துரு. ஆனால் சத்தியமாக ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பிடிவாதமாக இருக்காங்க. உடனே இங்கே நம்ம
பாண்டியன் இருந்துட்டு யாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டாலாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க, போகணும்னு நினைக்கிறவங்களோ போங்க, போய்க்கிட்டே இருங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. பாத்தியாம்மா, நம்ம யார் எங்கே போனாலும் எக்கேடு கெட்டு போனாலும் யாருக்கும் இந்த வீட்டில் கவலையே கிடையாது. அம்மா, நீ இந்த வீட்டில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக நடத்த மாட்டாங்கம்மா, உனக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நீ என் கூடவே வந்துருமா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய், வாயை மூடுடா, அவள் தான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியெல்லாம் பேசுகிறாருன்னா நீயும் இப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்திருக்க. இல்லை, உன்னை நான் இந்த வீட்டை விட்டு போக விடவே மாட்டேன். இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ நினச்சிருக்கேன்டா. இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பிள்ளை குட்டின்னு இந்த வீட்டில் சத்தம் கேட்கணும், எல்லாருமே கூட்டமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டிருக்கேன் தெரியுமா. ஆனால் ஒவ்வொருத்தராக இப்படி வீட்டை விட்டு காலி பண்ணீங்க அப்படின்னா எப்பட்றா இதெல்லாம் நான் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா, என்னை மன்னிச்சிருமா, எனக்கு வேறு வழி தெரியல. பெத்த பிள்ளைக்கிட்ட பணத்தை கொடுத்தாரு, நான் என்ன இவர்கிட்ட கேட்டேனா? இல்லை, அவராக தானே வந்து கொடுத்தாரு, அவராக லோன் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு சண்டைன்னு வரப்போ அதை எடுத்து போட்டு கேட்குறாரு, இப்போவே பணத்தை வச்சே ஆகணும்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிம்மா இந்த வீட்டில் இருக்க முடியும்? இல்லை, ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். ராஜி, போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜிக்குமே வேறு வழி இல்லை. எத்தனையோ டைம் நம்ம ராஜியுமே சொல்லி பார்த்துட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் போயிட்டு நம்ம ராஜுமே ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. டேய், என்னடா இவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நோர் சைடு இங்கே நம்ம செந்தில் பயங்கர கோவமாக இருக்காங்க. மீனா, எப்படியாவது பணத்தை நான் புரட்டி என் அப்பா முகத்திலே விட்டுறணும். கண்டிப்பாக இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அவரோட பணத்துலேயோ இல்லை அவரோட உழைப்புலையோ ஒரு நிமிஷம் கூட நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, சும்மா வெட்டி வீரப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏதோ மாமா கோவத்தில் பேசிட்டாங்க, அதுக்குன்னு உடனே பணத்தை கேட்குவாங்களா என்ன? அது கோவத்தில் வந்த வார்த்தைங்க. இங்கே பாரு மீனா, திரும்பவும் 10 லட்ச ரூபாவை ரெடி பண்ணலையாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் கழித்து கேட்டால் என்ன பண்ண முடியும்? நாம் முகத்தில் கரியை பூசிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அம்புட்டு பணம் உங்ககிட்ட இருக்கா என்ன? நீங்கள் சம்பாதிக்கிறது எம்புட்டுன்னு தெரியும், வீட்டுக்கு செலவாகிறது எவ்வளோன்னு தெரியும். அப்படி கூட்டி கணக்கு கழித்து பார்த்தா நம்ம கையில் ₹1 கூட நிற்காது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படிங்க பணத்தை புரட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு என்ன, எப்படியும் அப்பா கொடுத்த பணத்தில் ஒரு 7-8 லட்சமாவது இருக்கும்ல, மிச்சம் 2-3 லட்சத்தை எப்படியாவது நம்ம உருட்டி புரட்டுவோம். ஏன்னா வீட்டுக்கு நம்ம ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும்ல, அதில் தான் நம்ம இல்லைங்க, நீங்கள் வேஸ்ட்டு செலவு எல்லாத்தையுமே வாங்கி சும்மா வீட்டில் போட்டு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நம்ம வாங்காமே இருந்திருக்கலாம், இப்போது பணமாவது மிச்சமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மீனா, உன்னால் முடிஞ்சால் ஏதோ ரெடி பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணு, நானும் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். கண்டிப்பாக அந்த பணத்தை இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவர் முகத்துலேயே விட்டேறினோம். இனிமே அவர் காசுன்னு நம்மக்கிட்ட ₹1 கூட இருக்கவே கூடாது, யாருக்குமே நம்ம அங்கேயே இருக்கக்கூடாது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய இவர் தான். நீங்கள் பணத்தை அரசி கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணத்தை திருடி கொண்டு போய் தானே அப்பா கிட்ட லஞ்சமாக பணத்தை கொடுத்தீங்க. உங்களோட மான மரியாதை காப்பாற்றுறதுக்காக நான் லோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் குடும்பத்தோட மானத்தை மரியாதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என் மாமனார் பணத்தை கொடுத்தாங்க. ஏதோ ஒரு கோபத்தில் இப்படி 2-3 வார்த்தையை விட்டுட்டாரு, அதுக்காக நீங்கள் இம்புட்டு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் மாமனார் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா? உங்களை பெற்று வளர்த்து எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அது எதையுமே மனசில் வச்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இதை இத்தோடு விடுங்க. திரும்பவும் மாமா பணம் கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துப்போம். நீங்கள் இப்போவே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு எந்த கட்டாயமும் கிடையாது. அதான் 2 மாதம் டைம் கொடுத்துருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மீனா, உனக்கு கொஞ்சம் கூட ஒன்றுமே புரியவே இல்லையா? என்னால் என் மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்க முடியாது, இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மீனாவுமே சொல்லி சொல்லி பார்த்துட்டு பணத்தை கொண்டு வராங்க. அதில் 2 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம செந்தில் சம்பாதிக்கிறது லோன் கட்டுறதுக்கும் வீட்டு செலவுக்குமே சரியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் பாதி நேரம் கடையிலே தான் வாங்கி சாப்பிட்றாங்க, வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. இதனால் நிறைய பணம் செலவாயிடுது. ஸோ அவங்களால எதுவுமே புரட்ட முடியல. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கே தெரியாமல், மாமா உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு, என் அப்பா 10,00,000 எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக கொடுத்தாருல, அதை ஒரு சண்டையில் இப்போ வேணும் 2 மாசத்துல கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு மாமா. என்கிட்ட 8,00,000 இருக்குது, ஒரு 2,00,000 கொடுங்க மாமா கடனா, அதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் இப்போ உங்ககிட்ட கேட்ட விஷயம் மீனாவுக்கு எதுவும் தெரியாது, மீனா கிட்ட எதுவும் கேட்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்பா யோசிக்கிறாரு, என்ன மாமா எதுவுமே பதிலே காணும், திருப்பி கொடுத்துருவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாப்பிள்ள, அதுக்கெல்லாம் இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு போய் நான் கொடுக்காம இருப்பேனா? இல்லை, நான் உங்களுக்கு ஒரு தொழில் சொல்லி கொடுத்தனே, அதை மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம செந்தில் இருந்துட்டு அதெல்லாம் மறக்கலாமாம்மா, அது மூலமாகவும் நான் வருமானத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே நீங்கள் சொன்ன வீட்டை நம்ம கையோட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மீனாவோட அப்பா 2,00,000 இங்கே நம்ம செந்திலுக்கு கொடுத்துட்றாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பணத்தை இனிமே நான் எக்காரணத்துக்காகவும் தொடவே மாட்டேன், இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்காம முகத்திலே விட்டுறிறாங்க. பாண்டியனுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது, ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் அந்த பணத்துக்காக, பணத்தோட அருமை தெரியாமல் இப்படி விட்டு எறிகிறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இங்கே பாருங்கடா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நிறைய அனுபவிக்கணும், நிறைய கஷ்டப்படுவீங்கடா. என்னுடைய கஷ்டத்தெல்லாம் இப்போ நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக போக போக உங்களுக்கு காலமே பதில் சொல்லும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பெருசாக காலம் பதில் சொல்லும் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து முணுமுணுத்துக்கிறாரு. இப்போது ஏற்கனவே நம்ம கதிருமே பணத்தை முகத்துலேயே விட்டு எறிஞ்சிருப்பார் போல், பணத்தை அவங்களுமே கொடுத்துட்டாங்க. ராஜி ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுறாங்க. நம்ம கோமதி அழுகுறாங்க. இது அரசியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. அண்ணே போகாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, ஏண்ணே இப்படி எல்லாருமே எங்கள் எல்லாரையும் தனியாக விட்டுட்டு போகிறீங்க, ப்ளீஸ்ண்ணே போகாதீங்கன்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாரு அரசிமா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னை நான் பார்க்கறதுக்காக அடிக்கடிக்கு வருவேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் செய்ய தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்கிறாங்க. ஆமாம், இவர் செஞ்சு கிடிப்பார், இங்கே பாரு அரிசி, அவங்ககிட்டலாம் ₹1 வாங்கிட போகிற, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பேசி சண்டை போட்டு ஒருத்தர் இல்லாமல் வீட்டை விட்டு துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, யாரையுமே நான் வீட்டை விட்டு துரத்து கிடையாது, இந்த வீடு பிடிச்சிருந்தா இந்த வீட்டில் இருக்கலாம், பிடிக்கல அப்படின்னா கிளம்பிக்கிட்டே இருக்கலாம், இந்த வீட்டில் நான் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை பார்த்தாச்சு, நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லவே இல்லை, ஏன்னா என் மேலே உங்கள் யாருக்குமே பாசமும் அன்பும் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக உங்கள் எல்லாருக்காகவும் நான் உட்காந்து அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இல்லவே இல்லை, பிடிச்சா இருக்கலாம், இல்லைனா கிளம்பிக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி தான் நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பத்தாவுமே எத்தனையோ டைம் சொல்கிறாங்க. அதே சமயம் அப்பத்தாக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம கோமதியையும் பாண்டியனையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு நினச்சோம், இன்றைக்கி இந்த குடும்பமே சுக்குநூறாக உடையிறதுக்கு நம்ம காரணமாக போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ராஜியோட கையை பிடிச்சிக்கிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜியும் நம்ம கதிரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. மீனா இருந்துட்டு, என்ன ராஜி திருதுப்புன்னு இப்படி ஒரு முடிவு அவசியமா அப்படின்னு சொல்லவும், அக்கா கதிர்கிட்ட நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்க்கா, அவன் வீட்டை விட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நெஞ்சு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ மீனா இருந்துட்டு, அத்தை அழுகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்னடி இதெல்லாம், முதல்ல நீயும் அதாவது முதல்ல நீயும் செந்திலும் போனீங்க, இப்போ இவன் அதுக்கு முன்னாடி பழனி போனான், இப்படி ஒவ்வொருத்தராக வீட்டை விட்டு போயிட்டீங்களேடி, நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்? அவங்களும் என் கூட பேசுறது கிடையாது, ஏண்டி இப்படி பண்ணுறீங்க? இந்த மயிலும் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அவளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டா, இப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி போய்கிட்டு இருக்கே, நான் எதை நினச்சி அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ அத்தை அழுகாதீங்க அத்தை, ஏதோ கோவம் இருக்கிற வரைக்கும் தான், நான் ராஜுக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜும் கதிரும் வெளியே கிளம்பி போயிட்டாங்க. எங்கேயாவது ரூம் எடுத்து வாடகைக்கு இருந்துக்கலாம், கொஞ்ச நாளில் ஒரு சொந்த வீடை கட்டிடலாம், அதுக்கான நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருக்கு ராஜி, நீ கவலையப்படாத, எக்கார்ந்து கொண்டும் உன்னை நான் கஷ்டப்பட விடவே மாட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை ராணி மாதிரி தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம
கதிர் வந்து சொல்கிறாங்க. ராஜ் இருந்துட்டு, கதிர் நீ எப்படி என்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அத்தையையும் மாமாவையும் தனியாக விட்டுட்டு வந்தது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. ப்ளீஸ் கதிர், அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ராஜி, இதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே சொல்லிடாத. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம அப்பத்தா கோமதி கிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கோமதி, எல்லாமே என்னால் தானே, நீயும் மாப்பிள்ளையும் ஒன்று சேரணும், மாப்பிள்ளை உன் கூட பேசணும் அப்படின்றதுக்காக நான் என்னமோ ஒரு திட்டம் போட்டு அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் யாருமே இல்லாமல் ஆயிட்டாங்களே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் உசுரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு. உனக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் என்னமோ ஒன்று செய்ய போய் இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ தான் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கோமதியுமே கதிர் போனதை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது பாண்டியன் ஒரு பக்கம், நம்ம கோமதி ஒரு பக்கம், செந்திலும் மீனாவும் ஒரு பக்கம், பழனியும் போயாச்சு. இப்படி வீடு அதாவது வீடே சுக்குநூறாக நொறுங்கி கிடக்குது. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டாங்க. இதை நினச்சி நம்ம கோமதியை அழுததே. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.